மக்கள் என்ன சொல்றாங்க, திமுக தப்பு பண்றாங்க, அமைச்சர்கள் தப்பு பண்றாங்க, அதெல்லாம் நீங்க காட்டவே மாட்டேங்கிறீங்கன்னு ஊடகங்கள் மேல வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஊடக சொகுசு இல்லைன்னு முதல்வர் சொல்றாரு. ஊடக சொகுசுல திமுக இல்லையா சார்? அதாவது முதலமைச்சருடைய பேச்சிலே அந்த முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற செய்தியை உணர முடிகிறது. ஊடக சொகுசு என்றைக்குமே திமுகவுக்கு இருந்தது இல்லை அப்படிங்கிறார். அதே நேரத்தில் திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே பிரதிபலிக்கவில்லை அப்படிங்கிறார். ஆதரவலை வீசுகிறதுன்றார். அப்போ ஊடக சொகுசு இல்லை என்றால், ஊடகம் வந்து திமுகவை எதிர்த்து எழுதுகிறது என்றால், திமுகவை ஊடகங்கள் வரிந்து கட்டி கிழி கிழி என கிழிக்கிறது என்றால் எப்படி வந்து ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைங்கிறீங்க? எப்படி மக்கள் அப்போ என்ன போட்டு எழுதணும்ல? எல்லா டிவி சேனலும் எல்லா பிரிண்ட் மீடியாவும் திமுகவுக்கு எதிராக எல்லாம் எழுதணும். அப்படியே தான் காட்டுறாங்களா? அப்படியே செய்தி இருக்கிறதா? சொல்லுங்க. நீங்கள் ஒரு செய்திக்கும் அவருடைய பேச்சுக்கும் எங்கேயாவது அந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறதா? ஒற்றுமையின்மை தானே இருக்கிறது. ஆமாம். அப்போ அந்த ஊடக சொகுசு என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துறீங்க? ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்னா ஊடகங்கள் வந்து அதை காட்டலன்னு அர்த்தம். ஊடகங்கள் காட்டியிருந்தால் ஆன்டி இன்கம்பன்சி தெரிஞ்சிருக்கும். ஆமாம். அதனால் ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு பல விவகாரங்களில் எடுத்திருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் பல விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறது. வேறு வித பாசத்தோடு எல்லா மீடியாக்களும் இருக்கின்றன. அது மறுக்கவே முடியாது. அதனால் ஊடக சொகுசு எனக்கு இல்லை என்று சொல்வது ஏற்க முடியாது.